நான் உங்கள் தேவா. உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. கடவுள் இந்த பூமி நமக்கு வாடகை கொடுக்கும்போது மனிதனை படைச்சார் இல்லையா? மனிதனை படைப்போ ஜாதியை படைக்கலை. ஜாதி நம்ம தான் பிரிச்சுட்டோம். இந்த ஜாதி அந்த ஜாதி நம்ம தான் உருவாக்கப்பட்டது ஜாதி. அதே மாதிரி தான் மதங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எது சௌரியப்படுதோ, எந்த கடவுள் அவங்களுக்கு அவங்க சோம்பேறித்தனத்துக்கு சுறுசுறுப்புக்கு எதுவும் சரியான தெய்வம் இருக்குதோ அதை அவங்கவுங்களே அமைச்சிட்டாங்க. அப்படி புரிஞ்சது வழி வழியாக ஜாதிகளும் மதங்களும் அப்படியே வளர்ந்து வந்துருச்சு. இப்படி தான் ஜாதி மதங்கள் உருவாச்ச ஒழிய கடவுள் ஜாதி மதத்தை உருவாக்கலை. கரெக்டு தான் மக்களே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடவுளை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுங்களா? அதேமாரி சாத்தானை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுங்களா? இதில் முதல்ல மனுஷன் கண்டுபிடிச்சது சாத்தானை தான் கண்டுபிடிச்சான். ஏன் தெரியுங்களா? அவன் தன்னுடைய சவரான செய்யினால் பிரச்சனைகளுக்கு உருவான பின்னால் தான் கடவுளை தெரிப்பான். ரெண்டாவது தான் கடவுளை இதுக்கு என்ன பிரியாச்சித்தம், இந்த மாதிரி ஆயிட்டுமே, இந்த மாதிரி வாழ்க்கை போச்சு, இந்த மாதிரி பிரச்சனையாகுது, ஏன் இந்த மாதிரி வருது, தனிப்பட்ட ஒழுக்கமின்மையினால் வருது அப்படின்னு அவனோட தவறு அவன் உணராமல் இது சாத்தானால் வந்தது, அந்த சாத்தானை கடவுள் தான் ஜெயிப்பார் அப்படின்னு கடவுளை தேடி போக ஆரம்பிச்சான். இப்படித்தான் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு தான் இந்த சாத்தானும் கடவுளுடைய நம்ம நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக இருந்துட்டோம்னா கடவுள் என்ன சொல்கிறாரு? கடவுளுங்கிறது என்ன? அன்பு தான் கடவுள். அந்த அன்பு கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம பிறருக்கு உதவிகரமாக இருக்கணும். வாழ்கிறது ஒரு முறை. இந்த காக்கா எப்படி பகிர்ந்து தன்னுடைய இடத்தில் எல்லா காக்கையும் கூப்பிட்டு உணவு கொடுத்து பார்த்தீங்களா? நம்ம மனிதன் என்னைக்கு அந்த மாதிரி தனக்கு கிடைச்சது பகிர்ந்தளிக்க முன் வரணும், அப்போ தான் அவன் வாழ்க்கை சிறக்கும், அவன் குடும்பம் நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லா இருப்பாங்க. மனித வாழ்க்கையில் யாரும் கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை வரும். ஆனால் உலகம் அப்படியே இருக்குது இன்றைக்கி. அப்படி இல்லையா? அந்த மனிதனெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த புத்து வருஷத்தில் சிந்தித்து பார்க்கணும். நமக்கு கிடைச்சது அளவுக்கு மீறி இருக்கிறத அது ஒரு துளி வாய் கூட சாப்பிடாம கூப்பிட்டு தான் இப்போ சாப்பிடும் காக்கா. ஆனால் நம்ம அப்படி இருப்பீங்களே தெரியாது. முதல்ல உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு அதிகமாக இருக்கிறத பகிர்ந்தளிச்சு பழகுங்க. அந்த புது வருஷத்தில் முடிவெடுங்க. இந்த மனித வாழ்க்கையில் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்காது. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. மீண்டும் உங்களுக்கு என் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வச்சுக்கிறேன் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. தேங்க்யூ. நன்றி.